ஓம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வெளியில் திறந்த சுத்த பரவெளியே வருக வெண்மலமாம் வெய்ய திமிரும் ஒழிக்க வரும் விளக்கே வருக வேதாந்தத்து அழியில் திறந்த மௌனர்ந்தரவே வருக சன்மார்க்கென்றழைக்க உரையில் அமதரித்த தலைவா வருக சமநிலையாம் அழியில் திறந்த மௌனர்ந்தரவே வருக ஆப்தரெல்லாம் நன்னி பரவும் புண்ணியமை அருளே வருக வழியில் திறந்த படப்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளல் எனுமோர் மாணிக்கமணியே வருக வருகவே இறையனத்தளர் சிற்றிடை உண்ணாமுறையாள் எனக்கு இறையனத்தளர் சிற்றிடை உண்ணாமுறையாள் எனக்கு வன் புகழி வேந்த இந்த கழுமணி பசும்பொற்குலவு வாக்கின்னம் கழுவு நீர் வார்ப்பதற்குறையாய் முறையிடை கதிர்மா மணி விளக்கேற்றி முசுக்கலை பினாவிடும் அசோகத் தலையிடை தழுவி உறங்குடும் சோனதைலனே நாயகனே. ஓம் பெரியோர்களே, எல்லாம் அல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தனிப்பெரும் கருணையினாலே இன்றைய தினம் இந்த பத்திரிகை பார்க்கும் போது எனக்கு ஒரே மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இங்க வந்திருக்கிறது எல்லாரும் ஒவ்வொருத்தரும் 100 பேருக்கு சமம் அப்படிப்பட்டவர் வந்திருக்கிறாங்க. இந்த கல்யாணம் பண்ணதுக்காக அவசியம் நாங்கள் ஒரு செய்தி சொல்லியாகணும். அதாவது நாங்கள் ஊர்ல அந்த ஊருன்னு சொல்ல பேரும் சொல்ல நான் நலத்தனை மட்டும் சொல்றோம். முதலாண்டு அண்ணன் கோயில் கல்யாணம் பண்ணது வாடகை கேட்டோம். வாடகைக்கு 20,000 கொடுங்கன்னாரு. 20,000 கொடுத்துட்டோம். கரண்ட் சார்ஜ் கேட்டாரு, அதையும் கொடுத்துட்டோம். அப்புறம் அடுத்த ஆண்டு போய் கேட்டோம். 40,000 கேட்டாரு. 40,000 கொடுத்துட்டோம், கரண்ட் சார்ஜ் கொடுத்தோம். 3வது ஆண்டு போனோம், 60,000 கேட்டாரு. உண்மையா நடந்தது, பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம். நாங்க 60,000 கேட்டாரு, 60,000 கொடுக்கறேன்ட்டான். தண்ணீர் உருவாக்கினா சட்டத்துக்கு எப்படி நடத்த முடியும்? இப்படிப்பட்டவங்களே கல்யாணம் பண்ண வச்சிருக்கிறாங்க. இந்த மண்டபத்தை பத்தி மண்டபம் சிறுசா இருக்குதுன்னு கேட்டோம். அப்புறம் சொல்றாங்க 1000 பேர் வந்தாங்கன்னா, 2000 பேர் வந்தாங்கன்னா, 500 பேர் வந்தாங்கன்னா அதுக்கு தகுந்தானே காலம் இங்க இருக்குதுங்க அப்படின்னாரு. அப்படின்னா இந்த மண்டபத்துக்கு வேற ஒரு பேர் வச்சிருக்கலாம், புஷ்ப விமானம்னு. புஷ்ப விமானம் அது எத்தனை பேர் இருந்தா என்ன கொடுத்துட்டு இருக்காங்க. 4 பேர் இருந்தா 4 பேருக்கு உட்காரலாம். 1000 பேர் இருந்தா 1000 பேருக்கு கொடுக்கும். அதுக்கு பைலட் எங்க போகணும் அங்க கூட்டிட்டு போகும். அதுபோல அப்படி இது ஒரு புஷ்ப விமானம் போல இந்த மண்டபம் இத்தனை மண்டபத்தை இலவசமா கொடுத்துருக்காரு. அதை பார்க்கிற போது அந்த அங்க அந்த மண்டபம் ஞாபகம் வந்தது. அதனால அவருடைய பேரு CN துரை. இல்லாமல் இறைவனுடைய அவர் இந்த பணியை சேர்க்க வேண்டும் சொல்லி அருட்பெருஞ்சோதியானவர் வாழ்த்துறோம். அடுத்து தலைவர், தமிழ்நாடு வணிகர் சங்கத்தினுடைய தலைவர் மண்ணுலிங்கம் அவர்கள் திருஞானசமுத்திரே வாழ்த்துறார். மண்ணில் நல்ல வண்ணம் ஆகணும்னு அவருடைய வாழ்வு சேர்க்க வேண்டும். அடுத்து அர்ப்பணா ஆகாஷ் உணவர்களுடைய குழுமத்தினுடைய தலைவர் திருவண்ணாமலை முத்துகிருஷ்ணன் அவர்கள். அடுத்து அமரேசன், அதாவது ஸ்ரீ பாலசுப்பிரமணியம்
ரோட்வேஸ் திருவண்ணாமலை அவருடைய உரிமையாளர் அமரேசன் அவர்கள், மாவட்ட தமிழ்ச்சங்க தலைவர் திருவண்ணாமலையுடைய மாவட்ட தமிழ்ச்சங்க தலைவர் இந்திரராஜன் அவர்கள், அடுத்து இந்த இந்த நிகழ்ச்சிக்கு தலைவர் தாங்கக்கூடிய எங்களுடைய விழா வந்திருந்தார். எங்களுடைய 80வது ஆண்டு விழாவுக்கு அது 2 வருஷமாகுது. விழா தலைமை மதிப்புறு முனைவர் மாதவ சென்ராஜ் அவர்கள் எங்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அற்புதமா அந்த கடிதம் நாங்கள் பல முறை வரைஞ்சு பார்த்து அவருடைய ஞாபகமா அதை நாங்கள் பத்திரமா வச்சிருக்கிறோம். எப்படி இந்த மாதிரி ஒரு கடிதம் எழுத முடியுதுன்னு நான் நினைச்சு வீணா பண்ணக்கூடாது, உபயோகப்படக்கூடாது அப்படின்னு பயன் பண்ணி வச்சுக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கடிதம் எங்களுக்கு எழுதிட்டாரு. அதனால அவருடைய பணி சிறக்க வேண்டும் அண்ணாமலையாரை கண்டிக்கிறோம். அடுத்து தேவபாண்டம்னு ஒரு ஊருக்கு பக்கத்தில் இருக்கு. அங்க NS நாட்டார் ஒருத்தர் இருந்தாரு. NS அவர் சொல்லுவாங்க ராமலிங்கம் தேவபாண்டம்னு. இங்க திருவண்ணாமலையில 30 வருஷம் அன்னதானம் பண்ணிக்கிறோம். 30 வருஷம் தொடர்ந்து கார்த்திகை தீபத்துக்கு போட்டுக்கிறோம். அருணகிரிநாதர் விழாவில் நீங்க பேசுங்கன்னு சொல்லுவாருங்க. அதுல எங்களுக்கு யாரும் தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்சு வைக்கிறாங்க. தனுசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு எனக்கு ரொம்ப வேண்டியது சொன்னா உங்களுக்கு இடம் கொடுப்பாரு, ஒரு 5 நிமிஷமா நீங்க பேசுங்க. நாங்க வேணாண்டோம். அது ஏன் வேணாம்னு தெரியல. நிறைய பேர் பேசுறாங்க, நம்ம பேசி நம்ம சாப்பாடு போட்டா போதும், இங்க சாப்பிட்டாங்க போய் கேட்டுட்டு அப்படி முடிவு வேணாண்டோம். அந்த தனுசு யாருன்னு தெரியும். நீங்க வந்துருக்காங்களா? சரி, அவருக்கு எங்களுடைய நன்றி. அடுத்து TDS ராஜாராம் அரங்காவலர் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில், அருணாச்சல திருக்கோயிலுடைய அரங்காவலர் ராஜாராம் அவர்கள் வருகிறார்கள். அடுத்தது சன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருவண்ணாமலை தலைவர் அவர்கள் குணசேகரன் அவர்கள். அடுத்து சந்திரசேகரன் அவர்கள் நிர்வாகி ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமம் திருவண்ணாமலை. அந்த ஆசிரமத்துக்கு நாங்கள் நிறைய தரம் போயிருக்கிறோம். அப்புறம் நாங்கள் இங்கே அன்னதானத்துக்கு வரும்போது 30 ஆண்டுகளும் தினசரி ஒரு தரம் மலைக்குளம் வருவோம். தினசரி இங்கே 10 நாளைக்கு தான் இருக்க போகிறோம். 10 நாளைக்கு 10 வரை வந்துடுவோம். கார்த்திகை தீபத்தன்னைக்கு மட்டும் 2 வரம் வருவோம். காலையில் வழக்கமாக வார வந்துடுவோம். தீபம் ஏற்று வரும் ஒரு தரம் மலை வருவோம். தீபத்து ஒரு தரம் மலை வரணும். அதுக்காக அதனால அந்த அண்ணாமலையுடைய அரங்காவலர் தலைவர் ராஜாராம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அடுத்து குணசேகரன் தலைவர் சன் கலை அறிவியல் மற்றும் திருவண்ணாமலை குணசேகரன் அவர்கள். அடுத்து சேஷாத்ரி சுவாமி ஆசிரமம் திருவண்ணாமலை சந்திரமோகன் அவர்கள். நாராயணமூர்த்தி கனரா வங்கி ஊழியர் ஓய்வு பெற்றவர்கள் வருகின்ற நிலவோடு வாழ்க. அடுத்த திருக்குறள் தொண்டு மையம் கம்பராமாயணம் கழகம்னு வச்சுக்கிறாங்க காரைக்குடியில். கம்பன் கழகம்னு கழகம் இன்னைக்கு கழகமா இருக்குது. உண்மையாவே பொய்யெல்லாம் சொல்ல. அந்த சிறப்பு வகையில் இருந்துட்டு தமிழகம் போட்டு விட்டாங்க இன்னைக்கு. அதனால அடுத்து இன்னொரு நிகழ்ச்சி சொன்னாங்க. தேர்தல் சொன்னாங்க, போன நிகழ்ச்சி சொல்லியிருந்தாங்க. நம்முடைய இதனுடைய இயக்கத்தினுடைய தலைவர் ரமேஷ் பாபு அவர்கள் விஸ்வநாதன் அவர்கள் என்ன நடந்ததுன்னு சொன்னாங்க. அதை நாங்கள் வெளியே சொன்னா கேவலம். தேர்தல் விழா அவர் நடந்திருக்குது. கம்பன் பிறந்த ஊர்ல கம்பன் விழாவுக்கு போயிருந்தாங்க. எப்படி சொல்லிட்டு என்கிட்ட இரவு தங்கி இருந்துட்டு காலையில் போனாங்க. அடுத்து கம்பராமாயண தலைவர் வேங்கட ரமேஷ் பாபு தலைவர் குப்பன் அவர்கள் வானொலியில பேசியிருந்தார். எங்களுக்கு அனுப்பிச்சிருந்தார். டிவியில் எங்களுடைய செல்லுக்கு அனுப்பிச்சிருந்தாரு. வானொலியில எங்களை பற்றி பேசுறதை பற்றி அனுப்பிச்சிருந்தாரு. சரி, அதை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கேட்டோம். அடுத்து ரமேஷ் பாபு குப்பன். ஆனால் வளம்ங்கிறது 3 வளம் மலை வளம் நான் இன்னைக்கு தானே கேள்விப்படுறோம். மலை வளம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் மதுர் வளமும் மாணவிய வளம் கேள்விப்பட்டதில்லை. அது என்ன விவரம் கேட்டவங்க சொன்னாங்க. அடுத்து தங்க விஸ்வநாதன் எவ்வளவு பாராட்டினாலும் தெரியும்.
அவருடைய வாயிலில் வாழ்வு கூட தங்கமாக இருக்குங்க. நம்ம சிந்தனையே பார்க்க முடியாத கருத்துக்களை சொல்றாரு. இது என்னடா இவ்வளவு சிந்தனையா சொல்றாரு அப்படின்னு நாங்கள் ரொம்ப வியந்தே போயிருக்கோம். மாசத்துக்கு ஒரு நாளைக்கு கூட பேசுவார், மாசத்துக்கு ஒரு நாளைக்கு பேசுவார், ஒன்றாந்தேதி பேசுவார். பேசுனா ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் பேசுவாரு. அவ்வளவு அற்புதமான கருத்துக்களை சொல்றாரு. தங்கம் சொன்னாலும் புத்திரவை சொன்னாலும் இல்லை, தங்கம் சொன்னாலும் தங்கம் சொன்னாருன்னா. அடுத்து சிங்கார விஜயன், அதை செயல் உறுப்பினர். அடுத்து தேவிகா ராணி ஒருங்கிணைப்பாளர், தினகரன் ஒருங்கிணைப்பாளர், சுப்பிரமணிய பாரதியாருடைய தவக்குதிரை பச்சையம்மாள். பச்சையம்மாள் வந்து வறுமையே கிடையாது. ஏன்னா எப்பவுமே பசுமையாக இருக்கிறதால பச்சையா இருக்கேன், பசுமையா இருக்கிறதா வறுமை இருக்காது எப்பவுமே. அதனால அவரு ஜீவா அவர்களும் உறுப்பினர். பாரதி தேவி அறக்கட்டளை செயலாளர்கள், மற்றும் சில நண்பர்கள். அடுத்து திருக்குறள் தொண்டு மையம் தமிழ் செம்மல் குப்பன் அவர்கள் தன்னுடைய துணைவியாரோடு வந்து எனக்கு விருது பெற்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அன்னைக்குனாலே நீங்க ஒரு வாழ்த்த போறீங்கன்னா நீங்க மட்டும் போனீங்கன்னு வச்சுக்கணும். குடும்பத்துல யாரோ ஒருத்தர் போறாங்க ஒரு கல்யாணத்துக்கு, அது முழு மதிப்பு இல்லை. கணவன் மனைவியா போகணும். கணவன் மனைவியா போனா அது 3/4 மதிப்பு. குழந்தைகளையும் கூட்டிட்டு போனீங்கன்னா முழு மதிப்பு. அதனாலதான் சிறுத்தொண்ட நாயனார் வீட்டுக்கு ஈசனும் ஈஸ்வரியும் முருகனும் வந்தாங்க. முருகனை கூட்டு வராங்க. அதனால முழு மதிப்பு குழந்தைகளோட போகணும். அதுதான் முழு மதிப்பு பேரு. அதனால குப்பன் அவர்கள் தன்னுடைய துணைவியாரோட வந்து இருந்தார்கள், ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அடுத்து சண்முகம் செயலாளர் தொண்டு மையத்தினுடைய திருக்குறள் தொண்டு மையம். நல்ல பன்னீர்செல்வம் பேர் அருமையான பேருக்கு நல்ல பன்னீர்செல்வம் வச்சிருக்காங்க. அதாவது மற்ற எண்ணெய்கள் கூட பேரை சொல்லி மண்ணெண்ணெய் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் மட்டும் நல்ல எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. அது எப்பவுமே நல்லதா இருந்தாலும் நல்லதை சேர்த்துட்டாங்க இருக்கு. அதனால அவருடைய நல்ல பன்னீர்செல்வம் பன்னீரே மறக்கக்கூடியதுதான். அடுத்த வாசுதேவன் அவர் உட்பட அசோக் குமார், சில அன்பர்கள், மற்ற சில அன்பர்கள். அதனால அடுத்து எங்க கூட வந்திருக்கிறாங்க உட்கார்ந்து. இது பேரு சுப்பிரமணிய அடிகளார் பேரு. அவர் வந்து பொதுநல பூங்கொழியில் நாங்கள் பட்டம் கொடுத்துருக்கோம் அவருக்கு. ஏன் அவர் சொல்றோம்னா ஊருக்கு ஒரு 40 வீடு இருக்கு. 40 வீடு உள்ளவர்களும் சைவம். இந்த கருவாடு விற்கிறவங்க கருவாடு ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கிட்டு ஒருத்த பஸ்ஸில் ஏறிட்டாங்கன்னா அந்த பஸ்ஸுக்கு நல்லா மூட்டை கொடுத்துக்குவான். ஏறுன்னு ஒருத்தன் 1/4 கிலோ வாங்கிட்டு எவன் ஏறினான்னு தெரியாது, கழுவ முடியாது. அந்த ஊர் கருவாடு விற்கிற போனா இன்னொரு வீட்டை காட்டிடுவாங்க. அந்த வீட்டுக்கு போங்க, உங்க கருவாடு பூரா சுத்தமா விட்டு போய் அப்படின்னு இன்னொரு வீட்டை காட்டிட்டுருவாங்க. இவங்க வீட்டுக்கு போகல புத்தி சொல்லி அனுப்பிடுறப்பா, யாரு மனங்களால இருக்க மாட்டேன் இப்பதான் வேற ஒரு போ அப்படின்னு சொல்லி விட்டுருவாரு. அதனால எங்களோட உலகத்தில் இருக்கிற சுப்பிரமணியம் அவர்கள். அடுத்த தேவராஜ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, எங்களுடைய அன்னதான ஆதீனத்துடைய ஆஸ்தான ஓதுவார் அவர் தான். கும்பாபிஷேகம், குடும்பங்களுக்கு கல்யாணம், காதுகுத்து இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக செஞ்சிருப்பாரு. அடுத்து ராமனுக்கு எப்படி லட்சுமணன் துணையா இருந்தாரோ அந்த மாதிரி எங்களுடைய அடையிலாருக்கு அண்ணாமலை. லட்சுமணனை போறதுக்கு அண்ணாமலை. அதனால அண்ணாமலை பாராட்டுவேன். இந்த ஊருக்கு இருக்கிற சிறப்பு பேர் எந்த ஊருக்கு இல்லை. இப்ப சிலம்பரத்தில் இருக்கிற சாமி பேரு நடராஜா, ஊரு பேரு தில்லை. அப்புறம் கோயில் பேரு பெரிய கோயில் பேர், சிலம்பரம் பெரிய கோயில் பேரு. இந்த ஊரை மட்டும் சாமி பேரும் அண்ணாமலை, மலை பேரும் அண்ணாமலை, ஊரு பேரும் ஊரு பேரு அண்ணாமலை. அதனால அதுக்கு அண்ணாமலை கூட வந்திருக்காரு. அடுத்து நாங்க எங்களுடைய வாழ்க்கை வரலாறு எழுதிட்டு இருக்கிறோம். நாங்க இருந்து எப்படி என்னென்ன அனுபவிச்சுட்டு வந்தோம்,
என்னென்ன சுரத்தை அனுபவிச்சு அதை எழுதிட்டு வந்துருக்கிறோம். அந்த அதைய எழுத்து பிழை இலக்கண பிழை எல்லாம் திருச்சி போயிடும். அம்மா வந்திருக்கிறாங்க. அணுகண்டிலான ஒரு பேர் தமிழாசிரியர் ஓய்வு பெற்றவங்க வந்திருக்கிறாங்க. அடுத்து எங்களுடன் ஒரு சன்மார்க்கங்களுடைய தலைவர் சின்னத்துறை வந்திருக்கிறாரு. நாங்கள் நிச்சய பார்த்துங்க. திருநீர் பூசினால பார்க்கறோம்னா அவனுக்கு மட்டும்தான் பார்க்கறேன். நீங்க எந்த நேரத்தில் பார்த்தாலும் திருநீர் பூசிட்டே இருப்பார். அடுத்து ஒரு தடவை எங்களுக்கு 1 லட்ச ரூபா பணம் வந்தது. இப்போ மணியாடம் தான் மாத்தலையாச்சு. செல்லு இப்படி இப்படின்னா நாங்கள் வந்து பணம் பணம் வந்தது. இது யார் இருந்தாங்க அப்படின்னாங்க. ஒரு வாரம் எங்களுக்கு சரி பணம் பேர் வராது. ஆரம்பம் பேர் வராது. அவர் சொன்னாதான் தெரியும். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு சொன்னாங்க நான் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 10 நாள் 2 லட்சம் வந்தது. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நான் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 10 நாள் கழிச்சு நேரம் அங்கே வந்து அவங்க பையன் ஒரு பணத்தை கொடுத்து தூக்கிட்டு அந்த அம்மா இங்கே வந்திருக்காங்க. காப்பர் ஒரு சாந்தின்னு பேர் பாருங்க. அதுபோல எங்களுக்கு எங்களுடைய இருவரத்தோட ரொம்ப நாளா அவருடைய திருமண நாளைக்கு அன்னதான வெங்கடேசன் அவருடைய துணைவியார் திரைவதியா உமா திரைவதி ரொம்ப நாளா எங்களுடைய திருமண மேற்கொண்டு அன்னதானத்தோட அவர் வந்தாலும் வரலைன்னா நான் திருமணம் போட்டா சாப்பாடு போடான்னு சொன்னாரு. முடிஞ்சாலும் மொத்தத்து ஒரு நாள் எங்களை பார்க்கறதுக்கு வருவாரு. அடுத்து எங்க கூட வந்திருக்காங்க. அதாவது ஒரு குழந்தையை ஈண்டெடுக்கிறது, அருளுங்கிற குழந்தை ஈண்டெடுக்கிறது அன்புதான். அன்புதான் அருளுங்கிற குழந்தை ஈண்டெடுக்கிறது. பெற்று போட்டு போயிருப்பது வளர்த்துறது இல்லை. வளர்த்தது யாருன்னா பொருளுங்கிற செவிலித்தாய். செவிலித்தாய் எங்களுக்கு 2 தான் இங்க வந்திருக்காங்க. இங்க ஒரு தாய் இருக்குது, அங்க ஒரு தாய் இருக்குது. 2மே செவிலித்தாய் தான். அருள் என்னும் அன்பேன் குழவி, பொருள் என்னும் செல்வ செவிலியார் அப்படிங்கிறார். பொருளுங்கிற செல்வ செவிலியினால் தான் வளர்த்துறாங்க. அதுபோக வண்ணனாருடைய நிறைய கிராமங்களிலும் போக்குவரத்துக்கு மட்டும் பணம் வாங்கிட்டு யாராவது ஒரு நீட்டி எடுத்துறாங்கன்னு கேட்டா நம்முடைய புருஷோத்தமன் அவர்கள் தான். ஏன்னா இந்த காலத்துல எந்த நிகழ்ச்சி எடுத்தாலும் ஃபங்க்ஷன் ஃபார் கலெக்ஷன் அப்படி இல்லாம போக்குவரத்து மட்டும் கொடுத்தா போல வந்து அப்புறமா நிகழ்ச்சி நம்முடைய புருஷோத்தமன் அவர்கள். அடுத்த பாவனத்தையும் கம்பராமாயணத்தையும் பெரிய புராணத்தையும் கிராமந்தோறும் இசையாகவும் நாடகமாகவும் நடத்தக்கூடிய ராமஜோதி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அடுத்து இன்னும் இது தெரிஞ்சவர்கள் பல பேர் வருகிறார்கள். இன்னும் இங்க வந்திருக்கிற யாராரும் எப்படிப்பட்டவங்க எனக்கு தெரியாது. இருந்தாலும் எங்க கூட இன்னும் பல பேர் வருகிறார்கள். அவருடைய எல்லாம் எங்களுடைய அதாவது ஒருத்தர் இந்த தேவாரத்தில் ஒரு பாட்டு, விளக்கினால் பெற்ற இன்பம் விளக்கினால் பரீட்சையாகும் சொல்ல தேவாரம் போடுறார். விளக்கு போடுறதுனால என்ன புண்ணியமோ அதுக்கு ஒரு 100 ரூபாய்னு வச்சுங்களேன். அதே நீங்க போய் கூட்டி சொன்னீங்கன்னா 1000 ரூபாய். பரீட்சையாக 10,000 விளைக்கிறீங்க. விளக்கினால் பெற்ற இன்பம் துளக்கினால் பரீட்சையாக 10,000. அதுபோல ஒரு நாளைக்கு ஒரு கோயில்ல 500 விளக்கு ஏற்றுறாரு. ஒருத்தர் 500 விளக்கு எங்க பாருங்க. தினந்தோறும் மாலையில 500 விளக்குங்க. எல்லா சாமி அத்தனை சாமி இருந்தாங்க. விருத்தாச்சலம் நீங்க வந்துருக்கீங்களா? யாராவது விருத்தாச்சலம்? விருத்தாச்சலம் வராதவங்க இந்த உடம்புல இருந்து உயிர் போற கூட வந்துருக்கு. விட்டுட்டீங்கன்னா கிடைக்காது. அங்க என்ன விசேஷம்னா 5 விநாயகர். எந்த கோயிலையால் 5 விநாயகர் பார்க்க முடியுமா? 5 முருகன், 5 கொடிமரம், 5 நந்தி, 5 கோபுரம், 5 தீர்த்தம், 5 உள்மண்டபம், 5 வெளிமண்டபம், வருடத்துக்கு 5 திருவிழா, பெருந்திருவிழா, இத்தனை உள்ள கோயிலுங்க. அடுத்த
அடுத்து 28 ஆகம கோயில் எந்த ஊர்லயும் கிடையாது விருத்தாச்சலம் தவிர. 28 ஆகம கோயில் இருக்கு. அங்க நீங்க அவசியம் வந்து பார்க்கலாம். ஒரே ஒரு கோயில் உள்ள 5 தீர்த்தம் எந்த இருக்குது? திருவண்ணாமலை 3 தீர்த்தம் இருக்குது. முக்குள நீர் நெய்யான சப்தமே பாடுறாரு. ஆனா 5 தீர்த்தம் விருத்தாச்சலத்துல இருக்கு. அந்த அந்த ஆறோட 5 ஆறு சேர்ந்து ஓடுது. 5 ஆறு சேர்ந்ததான் மணிமுத்தாரணி, கோமுகி, கோமுச்சம், மயூரம், அப்புறம் சின்னாறு, வெள்ளாறு, 5 சேர்ந்ததான் மணிமுத்தாறு ஓடுது. அதனால எங்க வாழ்க்கையில் ஒரு தடவை வித்தாண்டி வந்து பாக்குறேங்க. அடுத்த உடன் வந்திருக்கக்கூடிய ஒரு பொறியாளர் பழனிசாமி எங்க ஆள காரணம் பாருங்க. அவரை தேடி எங்கேயாவது போனாங்கன்னா வீட்டில் போனா இருக்க மாட்டாரு. பழனிசாமி வேணும்னா கோயில தான் பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு அன்பரை கூட வந்திருக்காரு. இன்னும் இந்த சேவையில மிகச்சிறந்த பணியில் ஈடுபட்டிருக்கிற பல பேர் வருகை தந்திருக்கிறார்கள். இன்னும் இந்த கூட்டத்தில் இருக்கிறவர்கள் யாரையும் நாங்கள் சொல்லாம இருந்தா எங்களுடைய பாண்டரங்கனோட வந்து பாண்டரங்கன்னு அவர் பெருமானுடைய பக்தர். ஆனா சிவபக்தியிலே பேசிருந்தவர் வேறுபாடு கிடையாது அவருக்கு. அதனால அப்புறம் அடுத்த எங்களுடைய ஓட்டுநர் மோகன் வந்திருக்கிறாரு. அவர் என்ன சிறப்புன்னா அவருக்கு நாங்கள் மருத்துவமனையில் 6 மாசம் இருந்தோம். 6 மாசம் எங்க கூடவே இருந்து எங்களுக்கு மலம் அழுது யாரும் செய்வாங்களா? நாங்க மலம் நாங்களாக எடுக்க முடியாது, எடுக்கணும். அது டிஇன்னு சொல்லுவாங்க, டிஇ பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஆஸ்பத்திரியில கேட்டேன், ஒரு மற்றவங்க தான் எடுக்கணும், எங்களுக்கு வராது. அந்த வேலையை 6 மாசம் தொடர்ந்து வீட்டுக்கு போகாம செஞ்சு சொல்றாங்க. அதை விட இன்னொன்னு, இந்த திருவண்ணாமலை செஞ்சுட்டு போது வடலூர் போய் ஜாமான் எடுத்து சொல்லி ஆள் அனுப்பணும். அவர் தான் அனுப்பணும். எங்க வண்டியை ஓட்டிட்டு போறாரு. ஒரு ஊர்ல பிரசவத்துக்கு போறதுக்காக ஒரு பெண்ணை காத்துட்டு இருக்குது. 4-5 பஸ் போட்டு பஸ்கார இடமில்ல இடமில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். உண்மையாக நடந்த நிகழ்ச்சி. இவன் போற வண்டி ஓட்டிட்டு இப்பதான் போய் கேட்கிறான், எங்க போறீங்கன்னு. ஆஸ்பத்திரிக்கு போகணுங்க, ஒரு பஸ்ஸுக்காக நிறுத்த மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஏறுங்க எங்க வண்டியில, நீங்க எங்க போகணும் கொண்டு விட அப்படின்னு சொன்னாங்க. அந்த பொண்ணை வண்டியில ஏற்றினான். ஆஸ்பத்திரிக்கு ஒரு கூட பிரசவமாயிடுது. இப்படி எங்கேயாவது ஒரு தொண்டர் பார்க்க முடியுமா? உண்மையான 100% சேவை செய்ய தொண்டு. அதனால அவங்கள தான் அங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்க முழுக்க செடக்கூடிய பாருங்க. அவதான் கேட்டு ஏற்று போய் வண்டியிலே பிரசவம், சுகப்பிரசவம். எங்க வண்டியிலே சுகப்பிரசவம் பார்த்து. அதனால அப்படிப்பட்ட அவங்க சன்மாசங்கள் வச்சுக்கிறாங்க. வருஷத்தோறும் ஆண்டு திறந்தோறும் நெஞ்சு வந்துறாங்க. சூரியன் உதிக்க மறந்து ஒரு நாளைக்கு அகவர் படிக்கிறது மட்டும் மறக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட தொண்டர். அதனால இன்னும் எங்களுடைய தலைவர் ஆதிமூலம்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் யாருன்னா திருவண்ணாமலை அண்ணன் அவருக்கு 30 ஆண்டுகளா 6 மாசம் முன்னாடி விறகு வெட்டி போர் போட்டு வச்சுருக்காரு. விறகு வெட்டி காய வச்சு போர் போட்டு வச்சுருக்காரு. நாங்கள் அந்த பக்கம் போனால் 10 நாளைக்கு அவங்க வீட்டு தான் சாப்பிடுவோம். 10 நாளைக்கு அவங்க வீட்டு தான் சாப்பிடுவோம். அப்படிப்பட்ட உண்மையான, அதாவது பஞ்சாயத்து தலைவர் 5-6 வருஷம் இருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு கெட்ட வழக்கம் இருக்கு. என்ன வழக்கம்னா, லஞ்சம் கொடுத்தா வாங்க மாட்டார். அவன் இந்த வேலை எதுக்கு போறது? போகாம இருந்துக்கலாம. சம்பாதிக்க தெரியாத அரசியலுக்கு எதுக்கு போறது? அதனாலேயே அவர் வறுமையில் இருக்காரு. வறுமையில் இருந்தாலும் பரவாயில்லைங்க, எனக்கு அந்த ஒரு டீ வாங்கி பிடிக்க மாட்டாரு கஷ்டப்பட்ட. அப்படிப்பட்ட உண்மையான தொண்டர்கள் பாருங்க. அதனால அவர் பேர் ஆதிமூலம். அதாவது சிவபெருமான் அநாதி மூலம், இவர் ஆதி மூலம், நாம எல்லாம் வியாதி மூலம். அதனால பத்தியமா வந்து பேசுறது ரொம்ப சிறப்பா. நாங்க எங்க விழாவில் பேசினாங்க, ரொம்ப அற்புதமா பேசினாங்க. அதை நாங்க ரொம்ப பாராட்டின, ரொம்ப மகிழ்ந்தா அப்படி பேச கேட்டுனா நேரம் கொடுக்க முடியலையே நினைச்சோம்.
அதுபோல எங்களுடன் வந்திருக்கக்கூடியவர்கள் இன்னும் யார் வந்திருக்கிறான்னு ஞாபகம் இல்லை. அதனால எல்லாரும் இந்த கம்பன் இயக்கம்னு பேர் வச்சுக்கிறவங்க அது ரொம்ப சிறப்பு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. கழகம்னு பேர் வச்சாம, மண்டலம்னு பேர் வச்சாம, இயக்கம்னு பேர் வச்சு இயக்குதல், இயங்கினாத்தான் இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கம். இதுல ஒரு மனிதன் அதாவது இரக்கம்ங்கிற ஒரு பண்பு இயற்கையா வரணும். இரக்கம்ங்கிற பண்பு செயற்கையா வராது. எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அப்படின்னு அகவல்ல சொல்லிக்கிறாங்க. இந்த இரக்கம் ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட வந்துடுதுன்னா உங்க முயற்சி இல்லாமையே உங்க வாழ்க்கை நடக்கும். உண்மையா எங்க அனுபவம் இது. இப்ப நாங்க என்ன எத்தனை வேலை வச்சிருக்கா ஜோர் போட்டு உட்காந்துக்கிறோம். எங்கேயாவது போறோமா, யாரிடம் போய் கேட்கிறோமா, இல்ல யாராவது வந்து கேட்டா இல்லைன்னு சொல்றோமா, இல்லைங்கிற சொல்லிட்டு இல்லையா சொல்றா. எத்தனை விளைவி அளிக்கணும் அவற்றுள் ஏகலையும் செல்வமும் ஏறி முத்தியும் பெருதி முடிவில் என்று வைத்தான். கர்ணன் அதுதான் கேட்கிறான் கடைசியா. இல்லை என்கிற போருக்கு இல்லை என்று உரையா இதயம் நீ அழைத்தருள் என்றான். இல்லையே யாரு வந்து என்கிட்ட கேட்கிறானா? ஒரு பிச்சைக்காரன் போய் ஒரு வீட்டுல ஒரு பெரிய 10 மாடி வீடா இருந்தது. 10 மாடி. அங்க போயிட்டு ரெண்டு கத்துனான். ஐயா பசிக்குது ஏதாவது கொடுங்கன்னா, காலையை டிஃபன் செஞ்சு எல்லாரும் சாப்பிட்டு காலையை போச்சுருந்தாங்க. பழைய சோறு தான் கொஞ்சம் கொடுங்கன்னா அது இல்லைனாரு. குளிர்ல தாங்க முடியல, பழைய வேட்டி இருந்தா கொடுங்கன்னா அது இல்லைனாரு. ஏதாவது ஒன்று கொடுங்க, அப்படி ஒன்றும் இல்லைப்பாடு அப்படின்னு நீ பா போறாங்க. நான் ஒன்றும் இல்லாத நீயும் ஒன்றும் இல்லாத இருக்கிறது வாழ போதான் 2 பேரும் பங்கு போட்டுக்கலாமா அப்படின்னு கூப்பிட்டா. அது போல வந்து கேட்கறவங்க இல்லைங்கிறதுமே கிடையாது. 1000 ரூபாய் 100 ரூபாய் ஏன் இல்லையும் வந்தால் இல்லைங்க சொல்லி ஏன் பயன்படுத்துறேன்? இல்லை என்ற போருக்கு இல்லை என்று இதயம் நீ அழைத்தவர்கள் கேட்டாவன். அவன் சொல்றான் பகவான் கருணை எத்தனை பேர் இணைக்கணும், எத்தனை பேர் விட எடு ஈகையும் செல்வமும் மெய்தி முத்தியும் பெருதி முடிவில் என்று வைத்தான் அப்படின்னா. அதுபோல இரக்கமே இல்லாதவங்கிட்ட இரக்கம் பிறக்க வைக்கிறானுங்க கம்பன். இரக்கமே இல்லாத ஒரு ஜீவன். அவன் படிக்கிறதே 3 வார்த்தை. கொல் எரி குத்துங்கிறாரு பெரிய புராணத்துல கண்ணப்ப நாயனார். அங்கே கங்கை வேடன், இங்க காலத்து வேடன். கொல் எரி குத்துங்கிறாரு. கம்பராமாயணத்துல என்ன சொல்ற? கம்பர் பிடி எரி பல என பெயர்த்தும் கூறுவான். அதே வார்த்தை இங்கே வருது. பிடி எரி பல என பெயர்த்து கூறுவான். இப்படிப்பட்டவன் ராமபுரான் வந்து கங்கையாத்திர கரையில் தங்கியிருக்கிறார். நாளைக்கு கந்தகாரியம் பட ஆரம்பம். இன்னைக்கு இந்த கரையில் தங்கியிருக்கிறார். சாப்பிடலாம், சோறே சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது சட்டம் கிடையாது. ஆனா முகம் கேள்விப்பட்டு வார வந்து எங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கு. எங்களை யாராவது ஒரு வீட்டுக்கு போய் சாப்பிடுறீங்களான்னு கேட்டாங்கன்னா நாங்க சாப்பிட மாட்டோம். சாப்பிடுறீங்களாவே அது இருக்குது இல்லையா சந்தேகம். நாங்க வேணாண்டுவோம். ஒரு அன்புகளை ஒரு விழாவை கூட்டிட்டு போனாரு. கூட வந்தவே ஏங்க சோடா குடிக்கிறீங்களா, சோடா ஒரு 100 தரம் கேட்டார் குடிக்கிறீங்களான்னு. என்னடா குடிக்கணும் வாங்கி கொடுத்தா குடிக்க மாட்டேங்க. எத்தனை வேணா குடிப்போம். குடிக்கிறீங்களான்னு கேட்டுக்கிறானே சொல்லிட்டு வாங்கி குடியா அப்படின்னா. அப்புறம் ஒரு சிங்கர் சொல்றாங்க, இஞ்சியெல்லாம் போட்டு சிங்கராரு அது வாங்கி கொடுத்தாரு. குடிச்சிட்டு அந்த ஊருக்கு போய் பேசணும். அந்த ஊருக்கு தெரியாத சம்பந்தத்தை பற்றி பேசணும். பேசுனா அந்த ஏப்பம் வந்துட்டே இருக்குதுங்க. சிங்கர் அதேதான் திருஞான புத்தகத்தை சிவபிரகாஷ் சுவாமிகள் 4 மணி மாதிரி பாடாரு. ஞானப்பாருந்தாருல ஞான சம்பந்தர். பூவான்மலி மலிநீர் பொய்யக்கரையில் இதன் பாவான் மொழி ஞானப்பாருண்டு. பூவான் மலி மணிநீர் பொய்யக்கரையில் இதன் பாவான் மொழி ஞானப்பாருண்டு. நாவால் மறித்து என் செவியவதாய் வார்த்துக்கிறான். அந்த பாலை உள்ள போடியா
தேவாரமா வெளியே திரும்பி வந்துட்டான். ஞானப்பால் உள்ள போயிட்டா ஜீரணமா இருக்கு. நம்ம தேவாரம் கிடையாது நமக்கு. நாவாரும் மறித்து என் செவியமுதாய் வாழ்த்துக்கிறான். அந்த ஞானப்பால் தான் தேவாரமா வெளியே வந்தது. இது உண்மையான நாங்க சந்தேகப்பட்டிருந்தோம். அந்த சந்தேகம் அந்த செஞ்சு சொன்னால தீர்ந்தது. உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சது. அந்த சொற்பொழிவு முடிவதற்கு அதே அப்ப வந்துட்டு இருக்கு. அதுபோல ஞான சம்பந்தருடைய வாழ்நாள் அத்தனாயிரம் பதியங்கிற பாடத்துக்கு காரணம் ஞானப்பால் தந்ததுதான். நாங்க கடல் பார்த்து ஒரு பாட்டு பாட்டம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். சிவபிரகாச சுவாமி அண்ணாமலையார்கிட்ட போனாரு. துறைமகன் சிவபிரகாசம் இந்த சிவபிரகாசம் இல்லை, துறைமகன் சிவபிரகாச சுவாமி அண்ணாமலையார்கிட்ட போய் அழுதுகிட்டு இருந்தாரு. ஏன் அழுகிறீன்னு கேட்டான். நான் என்ன சொல்றது, ஏதாவது உனக்கு வேண்டிய வந்திருப்பேன், வேணுங்கிறத கேட்டு நான் கொடுக்குறேன்னாரு. அந்த ஞானசமுந்தருக்கு பால் கொடுத்திய அது மாதிரி நீ பாலெல்லாம் கொடுக்க வேண்டாம். அந்த அளவுக்கு நான் தவம் பண்ணது. தவத்தளவாக இருந்த தவம் நான் தவம் பண்ணது. சரி, அப்புறம் என்ன வேணும்? அந்த பால் ஒரு கிண்ணத்துல தானே ஊற்றி கொடுத்தேன். என்னறைய சிவஞானத்து இன்னமுதம் குழைத்து இன்னும் அரசியல் என விட்டாங்கன்னு அப்பா கிண்ணத்துல சிவஞானத்தை குழைச்சுதான் விட்டாங்க. அந்த கிண்ணத்தை கழுவித்தான் வச்சிருக்க. பால் கிண்ணத்தை கழுவணும் அவசியம் இல்லைன்னா பால் தேர் கெட்டு போயிடும். அந்த கிண்ணம் கழுவுன தண்ணியை நான் கூத்துட்டு கேட்கிறார். சோனசைல மாலையில இழையனத்தளர் சிற்றிடை உண்ணாமுதையாள் எனக்கு பன் புகழி வேந்து அயின்ற, பன் புகழி வேந்துன்னா தெரியாது சொல்றேன், பன் புகழி வேந்து அயின்ற கழுமனை பசும்புட் குலபு வாக்கின்னம் கழுவனை பார்ப்பது குறையாய். கழுமணி பசும்புட் குலபு வாக்கின்னம் கழுவுநீர் பார்ப்பது குறையாது. கிண்ணத்தை கழுவி கீழே தண்ணி, அந்த தண்ணி எனக்கு அப்படின்னு கேட்கிறாரு. சிவபிரகாசம் கற்பனை கலைஞருங்க 40 நூல் எழுதுறீங்க. அவரு கற்பனை கலைஞர்னா கற்பனை கலைஞர் தான். 40 மாதிரி ஒரு நூல் இருக்கு, நீங்க படிச்சு பாருங்க. பெரிய புராண ஆராய்ச்சி நூலே அதுதான். அதுக்கு மேல ஆராய்ச்சியார் பேர்பட்ட நூல். அதனால அந்த ஞானசம்பந்தருக்கு நடந்த நிகழ்ச்சி நாங்கள் சாப்பிட்ட போது வந்த போதுதான் இந்த இறக்கமே இல்லாத ஒரு மனுஷனுக்கு காட்டு வேணும். அவன் வந்து பேசினாவே எமன் பயப்படுவானா. எமன் கூற்ற மஞ்சள் குமுறும் குரலினான் சீற்றமின்றியும் தீய நோக்குவான். சாதாரணமான பார்வையிலே கண்ணில் நெருப்பு இருக்குவான். அப்பே பண்ணது ராமன் பார்க்க வாரான். அவன் வாய் துறக்கக்கூடிய இவன் கோயில லட்சுமணன் போயிட்டான் பக்கத்துல. கூவாமுன்னம் இளையவன் குறுகி கூவாமுன்னம் சொல்ற மாதிரி கூப்பிடுறதுக்கு முடிவு சொல்றாரு. கத்துறது கூவானா ஏண்டா கூவர பேசாம சொல்றாங்கல்ல. கூவாமுன்னம் இளையவன் குறுகி நீ யாவான் யார், நீ யாரு அப்படின்னு கேட்கிறான். கேட்டோம்னா அவன் என்ன சொல்றாங்க, தேவான் எங்கள் சேரிக்கு வந்தன. ராமனுக்கு லட்சுமணனுக்கு அவனுக்கு வேறுபாடு தெரியல. இந்த ராமன் அவனுக்கு தெரியாது. ராமனை சொல்லி பார்த்துன்னு தான் தெரியும். இவன் தான் ராமனாக்கு சொல்றாங்க, இவன் தான் ராமனாக்கு சொல்றான். அப்பா அவன் என்ன சொல்லி போன, என்னை கும்பிட வந்தியா அப்படின்னு கீழே விழுந்து கும்பிடு, விழுந்து கும்பிட்டு போன சொல்லிக்கலாம்ல. யார் பிரதமர் போறாரு வண்டியில கார்ல, டிரைவர் ஓட்டிட்டு போறாரு. எம்பிகள் பூரா முன்னாடிட்டு கும்பிடுறாங்க. டிரைவர் நம்மள தான் கும்பிடுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு டிரைவர் நம்மள தான் கும்பிடுவாங்க நினைச்சது நியாயமாக. அவர் லட்சம் பாருங்க, கப்படத்து அன்போடு ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. அண்ணனுக்கு நமக்கு வேறுபாடு தெரியாதனாலும் நம்ம வணக்கம் தானே சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி அண்ணனை வணங்கி வந்திருக்கிறான். நெல்லு நெல்லு வந்துடுறேன். நெற்றி ஈண்டு என்று புக்கு இடையவன் தொழுது தம்பி குற்றவாளினை காண கூறினான். இங்க போய் சொல்றது ஒரு தம்பி. இந்த லட்சுமணன் பாருங்க, இவனை என்னுடைய தம்பி காண வந்திருக்கிறான்னு சொல்றான். அண்ணன் சொல்லாருந்தே அவனா ஏத்துட்டான். தம்பி அண்ணன் ஏத்துட்டான். தம்பி என்னை காண கூறினான்.
நிமிர்ந்த ஊட்ட சுற்றமுந்தாலும் உள்ளம் தூயவன். இந்த சொல்லு கம்பராமாயணத்துல கம்பர் போட்ட தப்பு. ஏங்க நீ போடலாமா? ஏன் போடலாம்னா, ராமன் இன்னைக்கு போய் ஆத்துக்கரை தங்க போறேன், ஆகாரம் கிடையாது, 3 தாய் அவனுக்கு, 1 2 இல்ல 3 தாய். 3 தாய் யாராவது ஒரு கட்டுச்சோறு கட்டி கொடுத்துக்கலாம்ல? கட்டுச்சோறு கட்டி கொடுத்துருக்கலாமா? கொடுத்துருக்கூடாதா? ஒருத்தருமே கொடுக்கலையே. ஆனா காட்டு வேலையான குணம் வரும்போதே ஓட்டு விட்டாங்க, அந்த கேட்டு கொடுக்கல. அவன் எங்களுக்கு இந்த பண்பு அதாங்க இறக்கம் இயற்கையா வரணும். ராமன் வந்திருக்கிறான், இன்னைக்கு கடற்கரை தங்க போறான், அவன் பட்டி கிடக்க போறான் அப்படின்னு அவனுக்கு வேணுமா வேண்டாதான் கேட்கல. வேண்டாம் வேணுமான்னு கேட்டிருந்தீங்க, வேண்டாம்னு சொல்லியிருப்பா ராமன். அதுபோல கம்பராமாயணத்துல வர ராமன் சைவம் சன்மார்க்கமே ராமன், வால்மீகில வர ராமன் அசைவ ராமன். வால்மீகில வர ராமனுக்கு உடனே அப்பமும் பாயசம் கொண்டு வந்தான் சொல்றாரு வால்மீகி. காட்டுல இருக்கிற வேடனுக்கு அப்பமும் பாயசம் எங்கேயும் போவான், காட்டுல இருக்கிற வேடனுக்கு அப்பம் பாயசம் காட்டுவான். அதை கம்பரை எப்படி மாத்தாங்க பாருங்க. வால்மீகில வர ராமன் அசைவ ராமன், அசைவ ராமனுக்கு சைவாகாரம் கொண்டு வரேன். கம்பராமாயணத்தில் வர ராமன் சைவராமன், சைவராமனுக்கு அசைவாகாரம் கொண்டு வரீங்க. அதுல ஒரு நுட்பம் என்னன்னா, அதுல ராமா நான் வந்து தேனி போல இருப்பேன், தேனி போல. தேனி 25 மைல் போய் தேன் தேடும், எத்தனை ஜீவன் செஞ்சு கிடக்கும். எத்தனை ஜீவன் இடையில செத்து கிடக்கும். 4 பூச்சி கிடக்குமா, நான் குஞ்சு கிடக்குமா, எதையாவது உட்காருமா? மலரை தவிர வேற எதுலையுமே உட்காராது தேனி. மலர் வந்து விடப்பட்டா கூண்டுதான் உட்காரும். பாயிண்ட் டு பாயிண்ட். தேனி கிட்ட மட்டும்தான் இருக்கு. பஸ்ல போட்டிருப்பான் பாயிண்ட் டு பாயிண்ட், குப்பை பஸ் கிடைக்குது. விழா பேருந்து போட்டுருக்கான், பஸ்ல போட்டுருக்கான் விழா பேருந்து, கீழே வந்து இருக்கு. அதனால உனக்கு நல்லது எங்க இருக்குதோ அங்கேயும் மட்டும் உன்னை கூட்டிட்டு போவேன். மீன் என் கொண்டு வந்தானா அயலூர் ஆண்டுக்கும் உள்ளூர் சுடுகாடுக்கும் பயப்படணும். உள்ளூர் சுடுகாடுக்கு போனீங்கன்னா கூட பயணம் போற வந்து முன்னாடினா போயிடாதீங்க. இரவு போனீங்கன்னா பயமா இருக்குங்க. அடே இங்கதான் நம்ம நண்பனை போச்சாங்க அப்படிங்கிற என்ன. நாங்க ஒரு ஊருக்கு போனோம் இரவு 12 மணிக்கு. 12 மணிக்கு போயிட்டு வெள்ளாறுன்னு ஒரு ஆறு வருது, நாட்டை கடந்து போயிட்டோம். இச்சினி மரம் ஒன்று பெரிய மரமா நிலதான் இருந்தது. இன்னைக்கு பௌர்ணமி. அந்த மரத்துல இரவு 12 மணிக்கு போனாங்க. போய் யாரையும் போய் எழுப்பிட்டு இருக்கு போயிட்டு இச்சினி மலையில படுத்து தூங்கி காலையில் போகலாம் அப்படின்னு பார்த்துட்டோம். ஒரு மணலை கொஞ்சம் ஒரு இடத்துல மேலே கிடந்து தலைமை பார்த்து ஆனந்தமா தூங்கணும். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா சுடுகாடு. எத்தனையோ வருஷம் கழிச்சு வர வேண்டிய இடத்துக்கு இப்பே வந்துருக்கிறேன். அப்படி ஏன்னா அயலூர் சுடுகாடுனால எனக்கு பயம் இல்லை. உள்ளூர் சுடுகாடு படுக்க முடியாதுங்க. எவ்வளவு தைரியசாலி இருந்தாலும் உள்ளூர் சுடுகாடு போனா பயம் வந்தது. அதுபோல அயலூர் ஆத்துக்கு போனா பயம் வரும். ஆத்துல எந்த இடத்துல மடு இருக்குது, எந்த இடத்துல பள்ளம் இருக்குன்னு தெரியாதுங்க, தெரியாதல்ல. அதாவது பரதனை பத்தி குலமுறை இழுத்து படத்தை கௌதம முனிவன் சொல்றான், சதானந்த முனிவரை அறிமுகப்படுத்துறான். தள்ளறிய வெறிநீதி தனியாறு முகமண்டும் பள்ளம் எனும் தகையானை உலகத்தில் இருக்கக்கூடிய நீதியாகி ஆறுகளெல்லாம் ஒன்னா வந்து மண்டி கிடைக்கிற இடமா பரலம். தனியாறு முகமண்டும், மண்டும்னா எல்லாம் சேர்ந்து மண்டி கிடைக்கலாம். தனியாறு முகமண்டும் பள்ளம் எனும் தகையானை பரலம் எனும் பெயரானை எல்லாரையே உணர்ந்தாலும் நிறுத்தாலும் இவர் இந்த வடலையே அணையானை ஏகையருமோன் மகள் வந்தாள். அதுபோல அந்த ஆட்டுக்கு போனா பயப்படணும்.
அதனால அந்த குணங்கள் வரும்போது நெற்றி ஈண்டு என்று புக்கையும் தம்பி குற்றவானினை காண கூறினான். குற்றவான் சொல்லி ஏன் போடுறான்னா குற்றம் ஒருத்தர் வந்திருக்கிறான், வந்திருக்கிற திரும்பி பார்த்துக்கு அசத்தின வந்திருக்கிறான். அதனாலதான் குற்றவான் அந்த வார்த்தையை போடுறாரு. அது இன்னொரு காரணம் என்னன்னா நமக்கு நம்மளால் ஆக வேண்டிய யாரையும் அவனுக்கு இல்லை, ஆனா அவனால் ஆக வேண்டிய நமக்கு காரியம் இருக்கு. நாளைக்கு ஆத்த கலக்கணும், ஆத்த கலக்க 1000 ஊடகங்களின் சொந்தக்காரன் வந்திருக்கிறான். அவன் என்ன மரியாதை போகணுமோ அந்த மரியாதை நீ கொடு. ஏமாந்தாத எத்தனை பொருள் பார்த்தீங்க. ஒரே 2 வார்த்தை பேசினா லட்சுமணன். யாரோ பேசுற போது குறிப்பதில் 2,000 போட்டு சொன்னாங்க திருக்குறள். அது உண்மைதான். குறிப்பதில் லட்சுமணனுக்கு இருக்கிற அறிவு பாருங்க, 2 வார்த்தையில் அதை நடந்து போட்டா பாருங்க. உள்ளம் தூயவன் தாயினும் நல்லான். ஏன் சோத்து மூட்டை தூக்கிட்டு வந்தா வரபோதே தூக்கிட்டு வந்தார் சோத்து மூட்டைய. அதுபோல உள்ளம் தூயவன் வள்ளலார் சொல்றாரு. இந்த வேண்டி வெள்ள நாங்க ஒரு 10 வருஷமா கட்டிட்டு இருந்தோம், துவைக்கவே இல்லை. எங்கிட்ட அந்த பழக்கமே கிடையாது. அதே துவைக்கிற வேலையில துவைச்சா அது வலிக்கு மேலே என்ன குத்துறோம், என்ன அடி அடிக்கிறோம், அப்படி என்ன செய்யக்கூடாது. அதுக்காக துவைக்கவே இல்லை. இந்த வேட்டி இப்படி இந்த வேட்டி இந்த நேரம் ஆகி போச்சு. கண்ணாங்கரே 1000 அமாவாசை ஒன்றா சேர்ந்த மாதிரி ஆகி போச்சு. இது எப்படின்னா வெள்ள பண்ணதான்னு ஒருத்தக்கிட்ட போய் கேட்டோம். அவன் மண்ணான்னு தெரியல, அவன் பெயிண்ட். அவன் என்ன பண்ணா இப்ப சர்வ முட்டாள் வந்திருக்கிறான். 4 கிலோ எனாமல் பெயிண்ட் ஒயிட் பெயிண்ட் வாங்கிக்குவான். அப்படி நான் வாங்கி போய் குடிச்சிட்டோம். வாங்கி கொடுத்தா பெயிண்ட் 4 ஓட்டு, ஒவ்வொரு பக்கத்துக்கு 4 ஓட்டு அடிச்சு கொடுத்தா பேட்டி அப்படியே நிக்குது. நேரம் நிக்குது வேஸ்ட். அப்புறம் இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வேட்டியில அழுக்கு போயிருக்கலாம், மறைச்சிருக்கலாம். பேர் என்ன? கோவிந்தசாமி. கோவிந்தசாமி அவர்கள் மறைச்சிருக்கு, அழுக்க போக்கல. ஞாபகமா வச்சுங்க. வள்ளலாருக்கு முன்ன யார் யார் வந்தாங்களோ அவங்க எல்லாம் பெயிண்ட் அடிக்கணும். எல்லாரும் வள்ளலார் ஒருத்தர் தான் துவைக்க சொன்னாங்க. துவைக்க சொன்னவர் அவர் தான். அதாவது அப்ப அது பிறகு இப்போ அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து எல்லாரும் அகம் உள்ள அமாவாசைட்டா இருக்குது, உள்ள வெளியே பார்த்தா போயிட்டா இருக்குது. நாங்க இந்த சேலத்துல ஒரு முருகன் கோயிலுக்கு பேச போனோம். உடனே இந்த கதை சொன்னோம். ஒரு ஆள் ஒரு சினிமா நடிகையினுடைய படம் போட்டது ஒரு சோப்புல. அந்த சோப்பு பேருக்கு ஞாபகம் இல்லை. சினிமா நடிகையினுடைய பேர் விளம்பரத்துக்கு போட்டது ஊர்வசியா. அவர் அந்த படம் போட்டது. அந்த படத்தை அந்த சோப்பை கொண்டாட காட்டி, சாமி இந்த சோப்பு போட்டு குடிச்சா என் வேட்டியில் இருக்கிற அழுக்கு போக்குமான்னு கேட்டான். ஏன்டா இவன் கேட்கறான்னு தெரியல அப்படின்னு நாங்க என்ன சொன்னோம், சினிமா நடிகையினுடைய அருளையே அழுக்கையே இந்த சோப்பு போக்குன்னா இன்னொரு அழுக்கு போட்ட ஒரு பெரிய அழிந்து சாதனமா போடு அப்படின்னு சொன்னோம். அதுக்கு பிறகு சோப்பை வாங்கிட்டு போட்டு 2-3 தடவை போட்டு சோப்பை கும்முனா வெள்ள விளையேன்னு அடிச்சு வேட்டி அப்படியே படிச்சு மின்னல் அடிக்குது. இப்ப சொல்லுங்க, இந்த வேட்டிக்கு தண்ணீர் இருந்து சோப்பு வெள்ளை வந்ததா, சோப்பு இருந்து வந்ததா? இயற்கையாவே வெள்ளை இருக்குது. தெரியல, நான் கேட்கறது புரியுதா? தண்ணீர் இருந்து வரல, சோப்பு இருந்து வரல, வேட்டிலேயே இருந்தது. இரக்கம் நம்ம விட்ட இயற்கையாகவே இருந்தது. அதை அழுக்கு மூடி இருக்குது, அதை போக்கணும்.
அதை போகிறதும் என்ன வேணும்? தண்ணி வேணும். தண்ணி வேணும்னு என்ன பண்ணானு? தண்ணி கிணத்தண்ணி கொண்டு இந்த வேண்டிக்கு மண்வெளுக்க துணிகளுக்க மண்ணுண்டு எங்க முத்து மாறி எங்கள் மண்வெளுக்க எங்க மனவெளுக்க மார்க்கம் என்ன எங்க முத்து மாறின்னு பாதியார் பண்றாருன்னு. துணிகளுக்கு மண் இருக்குது. நம்முடைய மனம் வளைக்கிறதுக்கு என்ன வேணும்னா இறக்கம் தான் வேணும். இறக்கம்னு ஒண்ணு வந்துட்டா ஒன்று சொல்றேங்க. ஒரு வண்டியை மேட்டில் ஏற்றுறீங்க. மேட்டில் டூ வீலர் போய் வச்சுக்கிறேன். டூ வீலர்ல மேட்டில் ஏற போது அப்படியே எக்ஸிலேட்டரா அது திருப்பது ஆக்சிலேட்டர் இன்னும் திருப்பினா மேலே ஏறும். கீழே இறங்குறீங்கன்னு வச்சுக்கேன். கீழே இறங்குறீங்கன்னு இன்ஜின் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டேரிங் மட்டும் நேரம் போய் வண்டி போயிட்டே இருக்கு. ஏன் இறக்கத்துல தானா போகுது வண்டி. மேட்டடி முக்கியத்தே இருக்கு. அப்போ இறக்கம் இருந்தா அருள் உங்களுக்கு தேடி வரும். 2 டம்ளர் மழை பெய்யுற போது கொண்டு வைக்கிறாங்க. 1 மணி நேரம் மழை பெய்யுது. 2 பேரும் போய் எடுத்து வந்தாங்க. 1 டம்ளர்ல தண்ணி சுத்தமா இல்லை. பாசர் ஒன்னோட தண்ணி நிறைஞ்சு நிற்குது. இந்த டம்ளர்ல ஏதாவது ஓட்டையானா அந்த ஓட்டையில நல்ல டம்ளர் தான். ஏன் இல்லைன்னா ஒன்று இப்படி இருந்தது ஒன்று இப்படி இருந்தது. இன்னைக்கு பெரும்பாலான இப்படிதான் கலந்துக்கிறது. சிரிக்க தெரியவன மனுஷனுக்கு சிரிச்சாலே எத்தனையோ நோய் போயிருக்கான். உண்மையாவே சிரிக்கிறதுக்கு எவனுக்கு தெரியலையோ எப்ப பார்த்தாலும் அவன் மூஞ்சி வளர்ப்பு பார்த்தாலே இருக்கு. வளர்ப்பு எப்படி தெரியாது. கீழே தொங்கிட்டு 999வது குறள் திருக்குறள்ல யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். திருக்குறள் மையம் இருக்கிறது. திருக்குறள் மையமே ஏதாவது கேட்டாங்க. திருக்குறள் மையம் ஏதோ ஒரு கேள்வி கேட்க அதுக்காக ஏதாவது யாருக்கு சிரிக்க தெரியலையோ அவருக்கு பகலே இல்லைங்கிறார். பகலே இல்லைன்னா அமாவாசை தான். ஒரே இன்றுதான் நகர்வல்ல எல்லாருக்கும் மாயதல் ஞானம் பகலின்பான் பற்றந்து இருளே தான் அவனுக்கு. அதனால சிரிக்க தெரிஞ்சாலே எத்தனை நோய் போச்சிருது. அதனால திருஞான சம்பந்தர் சிரிச்சாரு. திருநாவுக்கரசு நடராஜா கோயில் போய் சிரிச்சாரு. விநாயகரும் சிரிச்சுட்டேங்கிறாரு. அது போல குகன் வந்து அண்ணா தம்பி குற்றமான என்னை காண கூறினான். நிமிர்ந்த ஊட்ட குற்றம் உண்டாலும் உள்ளம் தூயவன் தாயினும் நல்லான். அதுபோல இந்த மன்னதார் சொன்னது பிரகாரம் அகத்தை கருத்து புறத்தை வெறுத்து இல்லாம புறத்தை வெறுத்து அகத்தை கருத்து இருக்கிறான் கூட. அவருடைய புறத்தோட்டத்தை பார்த்தா 10 பாட்டு பாடுறாங்க. 10 பாட்டு கோவில் பத்தி 10 பாடல் அவ்வளவு மோசமா பாடுறாரு. மீன் நாத்தம் வீசி அவருடைய உடம்பு கண்ணகல் தடமார்பு எனும் நெஞ்சினன். ஒரே கல்லை கொண்டு நெஞ்சில அவரோட மார்பு எவ்வளவு பலம்னு கல்லை தண்ணி பார்க்கலாம். இந்த நெஞ்ச போய் கல்லை தட்டினா கல்லை உடஞ்சு போயிடும். மகாபாரதத்துல குழந்தைய குந்தி தூக்கிட்டு இருந்தா. குந்தி எந்த குழந்தைய? பீமனை காட்டில் இருக்கிற போது பணத்தில் இருக்கிற போது குழந்தை நடுவு கீழே விழுந்துருக்கு. கீழே விழுந்ததுன்னா குழந்தை கையில சிரிச்சுட்டு ஆண்டா துடிச்சு கீழே தப்பு போட்டுட்டா. ஐயோ கல்யாணம் விழுந்துருல. என் பிள்ளைக்கு எந்த இடத்துல ஏற்படுச்சதோ எந்த இடத்துல காயமாச்சோ எந்த இடத்துல புண்ணாச்சோ பதறி போய் எடுக்கிறா. எடுத்தா அங்க இருக்கிற கல்லுக்குள்ள மாமாவாய் கிடக்கு. அதான் பகவானே இவன் பெருசானதும் எவனாலும் கையில் பிடிச்சாலும் அவங்க எது என்ன ஆயிருது என்ன ஆயிருது. அவ்வளவு பலம் அவங்ககிட்ட இருந்தது. அதுபோல அதை போல பலம் உள்ளவன் குகன். அதாவது தன்னுடைய நாடு நகரம் தேனுடால் திரையுண்டால் தேவதம் நுகர்ந்திருக்க அவன் ஊர்நுடால் துணை நாயன் உயிருடன் நீ சம்பந்தம்னா 30,000 பேரையும் கூட்டிட்டு வருகிறான். நாடு நகரம் அனைத்தையும் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த இலக்கை எங்கிருந்து வருது எனக்கு? அதாவது நீ அன்பு காட்டணும். அன்பை யாருகிட்ட காட்டணும்? அவங்கிட்ட காட்டணும். எல்லார்கிட்ட போய் அன்பை காட்டக்கூடாது. அன்பை எங்க காட்டணுமா என்ன மூளை அவனுக்கு எங்கேயாவது அந்த பண்பு வந்து பாருங்க.
கான்முள வினையாட கான்முள புலனாட கங்கை புழுதோ. நீ குடிக்கணும்னா கங்கையா இருக்குது. விளையாட கடிதோடும் கான்முள. ஆமா, எப்பொழுதுமே ஏசிதான். குளிர்ந்த காற்று வீசிட்டு இருக்கோம். எந்த தொழிலும் இல்லை. எந்த பயிர் இருந்தாலும் நான் உயிருக்கு வரைக்கும் உங்ககிட்ட இறந்து விட மாட்டேன். மறுவலர் உலகாளரை முன்னே மாறுவாள். ஏதாவது பயிர் இருந்தா அவர் இருந்தா நான் செத்து போயிடுறேன். நீ விட மாட்டேன். அதனால இப்படிப்பட்ட ஒரு இயற்கையான இப்ப இறக்க குணம் நம்ம கிட்ட வந்ததுன்னா வள்ளலாருடைய சட்டப்படி இறைவன் உங்களை தேடி வருவார். இறைவன் உங்களை தேடி வருவார். இறைவன் உங்களை தேடுறது வேணுமா? நீங்க இறைவன் தேடுறது வேணுமா? அதுதான் கோவிந்தாங்க கோவிந்தாங்க 2 பேரும் சொல்லிட்டாரு. சூப்பர். அதனால இறைவன் நம்மளை தேடி வர்றது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல கேளுங்க. இல்லறத்துல யாரா இருக்கிறாங்களோ அவர்களை மட்டும்தான் இறைவன் தேடி வருவார். துறவி இறைவனை தேடி அடையணும். நாங்கெல்லாம் தேடி அடையிறாங்க. நீங்க எல்லாம் என்ன தவம் பண்ணீங்களோ இறைவன் உங்களை தேடி வர நிலையில் நீங்க இருக்கிறீங்க. வேற ஒண்ணும் இல்லை. யாராவது வீட்டுக்கு பசின்னு வந்தாங்கன்னா பசி ஆத்திரீங்கன்னா போதும். வேற ஒண்ணும் தேவை. பசிக்கிறேன்னு வரையிருக்கு குசின்னு கொடுத்துட்டா இறைவன் உங்ககிட்ட வந்துட்டாரு. இளையான்குடி மாறினார் என்ன பண்ணாரு? நாயன்மார்கள் என்ன பண்ணாங்க? வீடு தேடி தானே இறைவன் வந்தார் வேற வீட்டுக்கு. அதுலேயும் திருநெல்வேலியில் போய் படுத்து கிடைக்கிறாங்க. இளையான்குடி மாறினார் வீட்டுல திருநெல்வேலியில் வீட்டு 3 தடவை போறாருங்க. அது போல காட்டு வேலை குமரகுலர் ஒரு செய்தி சொல்றாரு. மிக உயர்ந்தவன் வேந்தன் அரசன், மிக தாழ்ந்தவ வேடன். வேடருக்கு கிட்டாத வெண்குணத்தாலும் முழுதும் மூடருக்குள் யானே முதல்வரார் வந்தனர். வேடருக்கு இங்க ஜாதி கிடையாது. அப்பேற்பட்ட வேடருக்கு எங்கிருந்து இருந்தது இறக்கம்? கண்ணதாசன் இதெல்லாம் தெரிஞ்சவர் தான், தப்பா இல்லை. உண்மையான ஒரு கவிஞர் தான் கண்ணதாசன். அவரை போய் இன்னொரு கவிஞர் வர முடியாது. பேரு வேணா வச்சுக்கலாம், என்ன பேர் வச்சுக்கலாம். ஒரு வரி சொல்றானுங்க, கண்ணிலே கருணை இருந்தால் கண்ணிலே தெய்வம் தோன்றும். உங்களுடைய கண்ணில கருணை இருந்தா கண்ணில தெய்வம் தோன்றுச்சு. கண்ணப்பனுக்கு என்ன தோன்றுச்சு? கண்ணில கருணைன்றதுனால தானே திருக்குறளை கருணைன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அது எந்த அதிகாரம்? திருக்குறள் மையமே சொல்லுது. கருணைக்கு ஒரு அதிகாரம் திருக்குறள்ல பேர் மறந்து போட்டுக்கிறான் திருவள்ளுவர். யாரும் சொன்னாங்க சட்டம் கேட்டாரு கண்ணோட்டம். அதுக்கு கருணை தான் போட்டுருக்கோம். திருவள்ளுவர் மறந்து போட்டுக்கிறாரு. இது கண்டுபிடிச்சுக்கிட்டு கண்ணுல தாங்க கருணை. கருணை ஊரும் ஒழுங்கு ஆரம்ப கண்ணுல தானே கருணை தெரியும். ஒரு மனுஷனை பார்த்தாலும் கண்ணை பார்த்தா சொல்லிடலாம் நான் விட்டு. அது போல நம்முடைய சமய நெறியில சைவம் அந்தந்த கடவுளை கும்பிடுறவங்க சண்டை போட்டு கிடைக்கிறாங்க. சண்டை போட்டு கிடைக்கிறா எப்படிலாம் சமாதானப்படுத்துறதுக்கு அப்பம் பார்த்தான். இதெல்லாம் எப்படி இவர்களாம் திருக்கிறது அப்படி ஒரு படிப்புட்டாங்க. அப்பதான் யோசனை பண்ணி ஒரு பாட்டு போடுறாரு. இந்த நம்ம தமிழ்நாடு எத்தனை ஆறு ஓடுது, உலகத்தில் எத்தனை ஆறு ஓடுது. உலகத்திலே மிகப்பெரிய ஆறு அமேசான் காட்டில் ஓடுதுங்கிறாங்க. அமெரிக்காங்க கடலுக்கே 3/4 தண்ணி அதுதான் கொடுக்கலாமா? கடவுள் யார் ஓடுதுல? அமெரிக்காவின் ஜப்பானின் ரஷ்யா எத்தனையோ ஆறு கொண்டு ஓடுதான். அந்த தண்ணி பூரா வானத்திலிருந்து வந்துதா கிழந்து வந்துதான். எல்லாரும் மலையில தான் கிடக்குது. அது எங்க வந்ததுங்கிறது அந்த இடத்த பாய்க்குது. காவிரி யாரு, கங்கை யாரு, யமுனை யாரு எல்லாம் மேலே வந்தாருங்கன்னா இதை புரிஞ்சுக்கிறது இல்லை. தண்ணி ஒரே தண்ணி தானே மேலேருந்து வருது. பேர் தானே வேற வேறையா மாறுது. இதை புரிஞ்சுட்டா கடவுள் வருவனே இந்த புரிஞ்சு கூடாதா? கல்லிடை பிறந்து போந்து கடலிடை கலந்த நீட்டம். கமலமானதுதான். கல்லிடை பிறந்து போந்து கடலிடை கலந்த நீட்டம். எல்லையில் மறைகளாலும் இயம்பரும் பொருள் இது என்று தொல்லையில் ஒன்றே ஆகி துறைதோறும் பறந்த சூழ்ச்சி பல்வேறு சமயம் கூறும் பொருள் போல் பறந்தது. நீ தாங்க வள்ளலார் பொங்குவத சமயம் என்னும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கியோங்கும் கங்கைகளை காணாத கடலை. இந்த சமயத்தின் பேர் கூட சண்டைங்க.
ஒரு சிவபக்தர் ஒருத்தர் அவர்கிட்ட ஒரு காளை மாடு இருந்தது. காளை மாடு அப்புறம் அது ஒரு காளை மாடு சீடு பண்றது, இன்னொரு காளை மாடு வண்டியை போட்டாங்க. இது கொண்டு போய் விட்டுட்டு இது வேண்டாம், விட்டுட்டு ஒரு பால் கேட்கிற மாடு வாங்கிடலாம் அப்படின்னு அந்த மாட்டை பிடிச்சிட்டு போனாரு. அவர் பேரு சிவசாமி. ஒரு பெருமாள் பக்தர் ஒருத்தர் அவரு வந்து ஒரு காளை மாடு வந்து ஒரு பால் கேட்கிற மாடு ரெண்டு இருந்தது. இந்த பால் கேட்கிற மாட்டை கொண்டு விட்டுட்டு இன்னொரு காளை மாடு வேண்டியிருந்தோம்னா வண்டியில போடலாம், ஏரியில் போடலாம், எண்ணெய் ஆடுறாங்க, இதில் போடலாம், தாம்பரம் போட்டு எத்தனையோ வேலை செய்யலாம் அப்படின்னு அவருக்கு பால் கேட்கிற மாட்டை பிடிச்சிட்டு போனாரு. ரெண்டு பேரும் போறாங்க சந்தைக்கு. போய் போற வழியில் ஒரு ஆலமரம் இருந்தது. ஆலமரம் சாலை வழியில் ஒரு ஆலமரம், அது தங்க நிழலினை தந்த மரம். சாலை வழியாக செல்பவர்க்கு அது தளர்வு மாற்றிய இந்த மரம். கலைத்து வலிந்தியே வந்திடுவோர் அங்கு கால்வழி நீர வந்திடுவார். இணைத்தவர்க்குமே இன்பம் தரும் என்று இன்னிருந்து வழி அனுப்பும். காலை பொழுதில பந்துரை கடந்த கனிகூடன் குச்சிகள் தந்திடுமே. மாலை பொழுதினை போதாது நல்ல மனம் குளிர்ந்திட செய்திடுமே. பள்ளி சிறுவர்கள் ஓடி வந்து அங்கு பற்பல ஆட்டங்கள் ஆடிடுவார். அள்ளியே சுள்ளிகள் தயாரிப்பார் அந்த வேண்டி நடத்துவதற்கே. இப்படிப்பட்ட ஆனந்தத்தை பார்த்தாங்க. ரெண்டு பேரும் போய் 10,000 நாட்டை விழுது கீழே பண்ணிட்டு இருப்பேன். அதில் கட்டி போட்டு ரெண்டு பேருக்கு அடுத்து கூட போனாங்க. அப்படி தூங்கிட்டாங்க. தூங்கிட்டு 1 மணி நேரம் 1 மணி நேரம் தெரிஞ்சுட்டேன். ரெண்டு பேர் நான் எங்கிருந்து வரேங்க, நான் இந்த ஊர்லேருந்து வரேன்னாரு. நீங்கள் எங்கிருந்து வரீங்க, அவங்க சொன்னார். எங்கே புறப்பட்டீங்க? இந்த காளை மாடுக்குது, இப்படி போய் கிட்ட ஒரு பால் கறக்கிற மாடு வேண்டான்னு போகிறேன் அப்படின்னாரு. நீங்கள் இந்த பால் கறக்கிற மாடு வச்சுட்டு ஒரு காளை மாடு வேண்டான்னு போகிறேன்னாரு. நம்ம சந்தைக்கு போக வேண்டாம், சந்தைக்கு போனாலும் கேட்டுக்கார கொடுக்கணும். அப்புறம் வியாபாரி கமிஷன் வியாபாரி வருவான், அவங்க ஒரு பாசையில் பேசுவாங்க. பாசையை நின்று புரியாது நமக்கு. அவன் என்ன இந்த விலையினால அந்த வார்த்தை நமக்கு தெரியாது. அது ஒரு பரிவாசி இருக்குது, வியாபாரிகள் கூட பேசிப்பாங்க. அது என்னன்னே புரியாது. அதனால நாங்கள் அந்த வேலையை வேண்டாம், இங்கேயும் எதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சரி பால் மாடு மாற்றிக்கிட்டாங்க. சரி பால் எப்படின்னு கேட்டேன். நான் வந்து பெருமாளை கும்பிடுறாரு, நாமும் எப்படி கொடுக்குறேன் 12 நாமம் கொடுக்குறேன். நான் பொய் சொல்ல மாட்டேன். காலையில் ஒரு கதையும் கோவிந்தா, பொழுதோட ஒரு கதையும் கோவிந்தாங்க. இவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். என்னென்ன பெரிய கதையை எடுத்து வந்தோம்னா வாங்க குடநிலைக்கும் வள்ளல் பெரும் சிக்கல்னு ஆண்டாள் சொல்றாங்க. இது என்ன அர்த்தம்னா குடத்தை மாற்றி வைக்க வேண்டியதுனா இந்த பால் இல்ல மாட்டல இனிமே பாருங்க சட்டம் இல்லை. குடத்தை மாற்றி வேண்டியதுனா பால் கலந்துட்டே இருக்க மாட்டேன். அதுதான் அதுக்கு அர்த்தம். வாங்க குடத்தை எத்தனை குடத்தை வேணா நீ வாங்க சேரு, அது கலந்து தேக்கணும். வாங்க குடநிலைக்கும் வள்ளல் பெரும் சிக்கல். வள்ளல் பெரும் சிக்கிறாரு. இந்த வள்ளல் பெரும் சிக்கிறார். காலையில் நோவிந்தா புதல்களை நோவிந்தாங்க. எனக்கு அவ்வளவு சந்தோஷம். நம்ம வீட்டில் பால் 10 பேர் நீந்து போச்சுப்போம். பால் தேடி வேணா நெஞ்சு வேலைக்கு கொடுத்தாலும் ஆரம்பம் வாங்கி. சரி நான் செல்வ வச்சேன். இவங்க எப்படி வச்சுக்கணும்? 14 வேறு. அவங்க 12 இது 16 16 தான் பட்ட போட்டு இருப்பாரு அப்படின்னாரு. எப்படிங்க வண்டிகை மாடை எப்படிங்க வேலைக்கு? ஏங்க நான் சிவபக்தன், பொய் சொல்லாமா? பஞ்சமாபாலயத்தில் பொய் முதல் இருக்குது. பொய் களவு காமம் கோபம்னு பஞ்சமாபாலயத்தில் 5 பேர் பொய் தான் முதல் இருக்குது. அதனால நான் பொய் சொல்ல மாட்டேங்க. ஏரில் கூப்பிட்டாலும் சொல்லுவா, வண்டியில் கூப்பிட்டாலும் சொல்லுவா, செக்கில் கூப்பிட்டாலும் சொல்லுவா, தாம்பரம் கூப்பிட்டாலும் சொல்லுவா, எந்த வேலையும் இருந்தாலும் சொல்லுவாங்க அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம். நம்ம தேடியவர்கள் கிடச்சி போச்சு புரியவர்கள் கேட்க மாதிரி போயிட்டாங்க. இந்த பால் கிடக்கிற பால் வாங்கி போனோன்னா நான் கொண்டாடி பசும்பூர் கொண்டாந்து வச்சுருக்கிற நீயா காத்து நிற்கிறான். பால் கிடக்கிற மாடு வரும். பால் எல்லாம் பெரிய கலைஞர் கிடக்கலாம் அப்படின்ட்டு மத்தியானமே போயிட்டான்.
எதுங்க சீக்கிரம் வந்தீங்க, ஆமாம் வர வழியிலே மாற்றி பண்ணிட்டோம் அப்படின்னா போட்டு திக்க வச்சு மாலையில் 6 மணிக்கு இவ்வளவு மண் கரைந்தான். அந்த காலத்தில் மண் சட்டியை சமைச்சு சாப்பிட்றது பழைய சோறு அவ்வளோ நல்லா இருக்கு. மண் சட்டியே இல்லை, பூரா தகரத்தில் தான் சமைக்கிறாங்க. தகரம் தான் வேலை சிலருக்கு சுற்றிக்கிறான். என்ன மண் சட்டியில் சமைச்சு சாப்பிட்டா சோறு அவ்வளோ சுவையாக இருக்குது, அவ்வளோ அருமையாக இருக்குது, அவ்வளோ நல்லது. நீங்கள் மண் சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சு பாருங்க, அது கூலிங் ஆகிடும். அது எப்படி ஆச்சு? அதுக்கு ஒரு சக்தி இருக்கு. அதனால இவ்வளவு பெரிய கதை எடுத்து போய் முக்காலை போட்டு உட்கார்ந்த பக்கத்தில் அந்த காம்பு கிட்ட கையை கொண்டு போட பாருங்க. ராமன் கையில் இருக்கிற மாதிரி கோலட்டம் அந்த மாதிரி பின்னால காடு எடுத்து சட்டை கொண்டு வந்து ஆளுங்க அடுத்த நாள் காலையில் போன அடுத்த நாள் கட்டி விடுச்சு, அடுத்த நாள் மாலை போன அடுத்த நாள் கட்டி விடுச்சு. இப்படியே வேலை வந்துட்டே இருக்கு. முன்னாடி கேட்டா என்னங்க கேட்டு தேவை இருந்தீங்க, அவன் என்னங்க சொன்னா, அவன் நல்லா தேடி சொன்னான். நான் தான் பொய்யான்னு வந்தேன். கோர்ட்ல நீதி புத்தகத்தை கொண்டாந்து வச்சு அந்த பதில் சொல்ல அவன்கிட்ட சத்தியமா சொல்றேன்னு சொல்லியா அப்படிமா. இவன் என்ன சொல்லுவேன், சத்தியமா சொல்றேன் அப்படின்னா அர்த்தமா இருக்கு. இல்லைங்க இந்த மாட்டது நம்ம வேண்டிய ஒரு ஆளை கொண்டாந்து மண்களை செய்யறது பயணம் கொண்டாந்து வச்சுட்டாங்க. அவன் என்ன சொன்னான், காலையில கடையும் கோவிந்தா பொழுதோட கடையும் கோவிந்தான்னு நான் அப்படிதான் வாங்கி விட்டேன். அவன் வேற தப்பே கிடையாது, ஏமாந்தவன் நான் தான். தாய் வயிற்றில் பிறவாது தானே குலைந்தவர்க்கு ஜாதி குலம் அறியாமல் தாண்டவம் செய்கின்றவர்க்கு ஏமாந்தவரை எல்லாம் ஏமாற்றும் ஈசனுக்கு என்று சொல்லி ஏமாந்தம்னு பேர் வாங்கணும். ஏமாத்திரிங்கிற பேர் மட்டும் வாங்கிறாரு. ஏமாத்திட்டாரே பாவி. பாவியோட தேகம் அடைந்தாலும் வேதனையில் பாவி என்று நாமம் கிடையாது. எந்த பாவி ஏமாத்தினாலும் தெரியாது. அப்ப என்னோட வந்துடக்கூடாது. அங்க போய் 1 மாதமா காலமாட்ட திங்க வச்சு முகத்தை காட்டினா பட்டு வண்டிகிட்ட போடாம இருக்குது, ஏறுகிட்ட போடாம இருக்குது, செக்குகிட்ட போடாம இருக்குது, வண்டியில கூட்டாம இருக்குது. என்னங்க இது சொல்லித்தான் கொடுத்தான். ஏர்ல கூட்டாலும் விசாரப்படுத்துங்க. நான் சொன்னது புரியாம வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அது போல இந்த சமயச்சண்டைகள் நிறைய உலகத்துல கம்பன் ஒரே பாட்டு சமயச்சண்டை தீர்த்து வச்சுக்கிறாங்க. கல்லிடை பிறந்து போந்து கடலிடை கடந்த தீர்த்தம் எல்லையில் மறைகளாலும் இயம்பரும் பொருள் இது என்று தொல்லையில் ஒன்றே ஆகி தொல்லையில் உன்னேற மேலஞ்சவரெல்லாம் தண்ணி போறான். இத்தனை பேர் ஓடுது, பேர் போற ஒரே கட்டு தானே வேற வேற காரணா. திருவண்ணாமலை எத்தனை பேர் ஒண்ணு எல்லாரும் ஒரே கட்டு தான் ஓடுது. அதான் கடவுள் ஒண்ணு. திரு சிற்றம்பலங்களிலே தெய்வம் ஒன்றே கட்டியது, ஒருவன் தான் தெய்வம். அதனால இறக்கம் ஒன்று மட்டும் நம்மளிடம் வந்தால் இறைவன் நம்மளை தேடி வருவான். இறக்கம் இல்லைன்னா நீங்க தேடி அடைய வேண்டியதான். ஒற்றைக்காரி சிவராஜன் முடிக்கிற எத்தனை கஷ்டப்பட்டாங்க. அதனால நாம தேட வேலையே வேண்டாம், நம்மளை இறைவன் தேடி வருவான். பசியாத்திர தொழில் ஒன்று மட்டும் நம்ம முதல்ல வரணும். முதல் பசியாத்திர பற்றி வந்தால் போதும், நம்மளை தேடி இறைவன் வருவான் என்று சொல்லி நிறைவு செய்கின்றோம். இங்கு அமர்ந்திருக்கிற